Hi, hello everyone. I am Josie. I hope you are all doing well. Today we are going to learn about phrase for beginners, commonly used phrases. We are going to learn Tamil to English. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரேஸில் முடிந்தவரை as far as possible. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். முடிந்தவரை அதுக்கு எக்ஸாம்பிள். இந்த வார கடைசிக்குள் முடிந்தவரை இந்த வேலையை முடிக்க முயற்சிக்கவும். அப்போ இங்கே முடிந்தவரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதை இங்கிலீஷில் எப்படி நம்ம அந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ட்ரை டு கம்ப்ளீட் திஸ் ஒர்க் as far as possible before this weekend. ஓகேவா? இங்கே நம்ம as far as பாசிபிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் சென்டென்ஸில். அதாவது எவ்ரிடே வந்து நம்ம இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை ஃப்ரேசஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது ரெண்டாவது சென்டென்ஸ் பார்க்கலாம். நம்பினால் நம்புங்கள் அல்லது நம்பாதீர்கள். பிலீவ் இட் ஆர் நாட். எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்பினால் நம்புங்கள் அல்லது நம்பாதீர்கள். நான் முதல் முயற்சியிலே ஓட்டுநர் தேர்வில் தேர்ச்சி பெற்றேன். பிலீவ் இட் ஆர் நாட், ஐ பாஸ்ட் மை டிரைவிங் டெஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஓகேவா? இங்கே வந்து பிலீவ் இட் ஆர் நாட், ஐ பாஸ்ட் மை டிரைவிங் டெஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அகெயின் த தேர்ட் ஒன். முயற்சி செய்து தான் பாருங்களேன். ஒய் டோன்ட் யூ ட்ரை அகெயின்? அதை நம்ம எப்படி சொல்லலாம்? அனதர் வேல கிவ் இட் எ ட்ரை அப்படின்னு சொல்லலாம். அல்லது கிவ் இட் அ ஷாட், கிவ் இட் எ ஷாட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஒய் டோன்ட் யூ ட்ரை அகெயின் இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வேர்டு. அதுக்கு பதிலாக நம்ம கிவ் இட் எ ட்ரை அதை யூஸ் பண்ணலாம். கிவ் இட் எ ஷாட் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். ஓகேவா? முயற்சி செய்துதான் பாருங்களேன் இதெல்லாம் நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் ஓகேவா நம்ம ஒரு குழந்தைங்கிட்ட சொல்லலாம், அல்லது பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம், அல்லது டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லலாம். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் இதற்கு முன்பு இந்த உணவை சமைத்ததில்லை, ஆனால் நான் அதை முயற்சி செய்கிறேன் அப்படின்னு இருக்குல்ல. அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் யூஸ் பண்ணலாம் பாருங்கள். ஐ ஹாவ் நெவர் குக்ட் திஸ் டிஷ் பிஃபோர் பட் ஐ வில் கிவ் இட் எ ட்ரை. ஓகேவா? இங்கே பட் ஐ வில் கிவ் இட் எ ட்ரை, முயற்சி செய்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, முயற்சி செய்கிறேன். அதுதான் இந்த எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாருங்கள். எப்போதாவது ஒரு முறை. எப்போதாவது ஒரு முறை அப்போ என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்லனா ஒன்ஸ் இன் அ வைல். ஓகே. எக்ஸாம்பிள் பாருங்கள். எங்கே எப்போதாவது ஒரு தடவை சினிமாவிற்கு செல்வேன். நீங்கள் சினிமாவுக்கு எல்லாம் தேட்டருக்கு போவீங்களா பார்க்க அப்படின்னு கேட்பாங்கள்ல. அப்போ சொல்கிறது என்னதுன்னா எப்போதாவது நான் போவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. எப்போதாவது ஒரு முறை அப்படின்னா ஐ கோ ஃபார் எ மூவி ஒன்ஸ் இன் அ வைல். ஓகேவா? எப்போதாவது ஒரு தடவை நான் சினிமாவுக்கு போவேன். ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீங்கள் நல்ல வசதியாக உட்காருங்கள். மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள் அப்படின்னா என்ன? ஒருத்தவங்க உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. ஓகேவா? அப்போ அவங்கள என்ன சொல்கிறீங்க? நல்ல வசதியாக உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லணும்? மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். எக்ஸாம்பிள் பாருங்கள். விருந்தினர்கள் வரும்போது தயவு செய்து உங்களுக்கு வசதியாக இருங்கள் என்று சொல்லுவோம். அப்படிதானா? நீங்கள் வசதியாக உட்காருங்க அல்லது எப்படி உட்காரணுமோ அப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு தான் மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் பாருங்கள். வென் த கெஸ்ட் அரைவ் வி சே ப்ளீஸ் மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். ஓகேவா? கொஞ்சம் ஜஸ்ட் அ லிட்டில் பிட். என் தேநீரில் சிறிது சர்க்கரை சேர்க்க முடியுமா? குட் யூ ஆட் ஜஸ்ட் அ லிட்டில் பிட் ஆஃப் சுகர் டு மை டீ அப்படின்னு கேட்குறோம். ஓகேவா? என்னுடைய காஃபி டீஆர் எதுலையாவது கொஞ்சம் சர்க்கரையை சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறோம்ல. அதுக்கு தான் ஜஸ்ட் லிட்டில் பிட். நெக்ஸ்ட் பாருங்கள். அது மிக அதிகம். தட்ஸ் டூ மச். இந்த பெரிய அளவிலான உணவை என்னால் சாப்பிட முடியாது, அது மிக அதிகம்.
அப்போ எங்கேயாவது போகிறீங்க, ஓகே, ஹோட்டலாக இருக்கலாம், ஒரு மேபி வீட்டிலே கூட இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டை மீட் பண்ணுறீங்க, அங்கே போய் சாப்பிட்றீங்க, ஓகேவா? அப்போ என்ன சொல்கிறீங்க, சாப்பாடு அவங்க வைக்கும்போது என்ன பண்ணுறாங்க, நிறைய வச்சுட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள், இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் இதை சாப்பிட முடியாது, இது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தான் தட்ஸ் டூ மச், ஐ காண்ட் eat this huge portion of food, that's too much. ஓகேவா? இது ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிள். அடுத்து பாருங்கள், உதாரணமாக, ஃபார் இன்ஸ்டன்ஸ். உதாரணமாக, ஃபார் இன்ஸ்டன்ஸ். பல நாடுகளில், உதாரணமாக ஜப்பானில் சிறந்த பொது போக்குவரத்து உள்ளது. ஓகேவா? அப்போ நம்ம எல்லாம் வெளிநாட்டிலலாம் பார்த்தோம்னா காமனாக பீப்புள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு பொது போக்குவரத்து நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? Many countries, for instance Japan, have excellent public transport. ஓகேவா? இங்கே எங்கே நம்ம இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோன்னு பார்த்துக்கோங்க. இன்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஓரளவிற்கு, இன் சம் எக்ஸ்டெண்ட். மீனிங் வந்து பார்ஷியலி ஆர் விதின் லிமிட்ஸ். உங்கள் யோசனைக்கு ஓரளவு ஒத்துப்போகிறேன் அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, வீட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எதுக்காவது டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகேவா? அப்போது அம்மா வந்து பசங்கிட்ட கேட்குறாங்க, அல்லது பசங்க வந்து அம்மாட்ட கேட்குறாங்க, அம்மா இது ஓகேவா அப்படின்னு கேட்குறதுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறீங்க, ஓரளவுக்கு ஒத்து போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, உங்கள் யோசனைக்கு ஓரளவு ஒத்து போகிறேன், அது என்ன சொல்லுவீங்க, ஐ அக்ரி வித் யுவர் ஐடியா டு சம் எக்ஸ்டெண்ட். ஓகேவா? உங்கள் யோசனைக்கு ஓரளவு ஒத்து போகிறேன். ஓகேவா? எல்லாம் இல்லை, ஓரளவு, கொஞ்சம். ஓகேவா? ஓரளவுக்கு ஒத்து போய், இன் சம் எக்ஸ்டெண்ட். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், அதற்கு மேலேயும், ஆன் டாப் ஆஃப் தட், இன் அடிஷன் டு, அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆன் டாப் ஆஃப் தேட் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். அது என்ன சொல்லலாம், இன் அடிஷன் டு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹீ வாஸ் லேட் அண்ட் டாப் ஆஃப் தேட் ஹீ ஃபர்கட் த ஃபைல்ஸ். ஓகேவா? அவன் வந்து லேட்டு. ஓகேவா? அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட், அதற்கு மேலேயும் அவன் என்ன பண்ணான், அவன் ஃபைலை எடுக்க மறந்துட்டான். ஓகேவா? அதுதான், போக்குவரத்து மோசமாக இருந்தது, அதற்கு மேலே என் கார் பழுதடைந்தது. போக்குவரத்தும் மோசமாக இருந்துச்சு, அதோட சேர்த்து என்ன பண்ணிச்சு, அவனுடைய காரும் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள், the traffic was bad and on top of that my car broke down. ஓகேவா? புரிஞ்சதா? இது ஈஸியாக புரியும் எல்லாருக்கும். அடுத்தது பாருங்கள், ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சுருக்கமாக. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுருக்கமாக, இன் எ நட்ஷெல். அது நல்லா இருக்குல்ல இந்த இது, சுருக்கமாக, இன் எ நட்ஷெல், அது யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் இந்த வார்த்தை. ஓகேவா? ஃப்ரேஸ், சுருக்கமாக சொன்னால் வெற்றி பெற நாம் கடினமாக உழைக்க வேண்டும். ஓகேவா? ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் எக்ஸாமில் பாஸ் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கடினமாக உழைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்லலாம் பாருங்கள், இன் எ நட்ஷெல் we need to work harder to succeed. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் வசதிக்கேற்ப, at your convenience. அதுக்கு சென்டென்ஸ் பாருங்கள். எக்ஸாம்பிள், உங்கள் வசதிக்கேற்ப என்னை மீண்டும் அழைக்கவும். அது எப்படி சொல்கிறாங்க, உங்கள் வசதிக்கேற்ப, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, இல்லை உங்கள் நேரம் இருக்கும்போது எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தான் உங்கள் வசதிக்கேற்ப. ப்ளீஸ் கால் மீ பேக் அட் யுவர் கன்வீனியன்ஸ். உங்கள் வசதிக்கேற்ப என்னை மீண்டும் அழைக்கவும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இங்கே அட் யுவர் கன்வீனியன்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறோம்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இருந்தாலும், இருப்பினும், however, even so. ஓகேவா? however, even so.
வானிலை மோசமாக இருந்தது, இருப்பினும் அவர்கள் கடற்கரைக்கு செல்ல முடிவு செய்தனர். அப்போ என்னது, climate வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு, இருந்தாலும் அவங்க என்ன செஞ்சாங்க, கடற்கரைக்கு செல்ல முடிவெடுத்தனர். அதுக்கு என்ன சொல்லலாம் இங்கிலீஷில், எப்படி நம்ம however even so யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம். The weather was bad, however or even so, they decided to go to the beach. ஓகேவா? The weather was bad, however or even so, they decided to go to the beach. Friends, next sentence, இப்போதைக்கு, for the time being. ஓகேவா? இப்போதைக்கு உங்களது மடிக்கணினி பழுதுபடும் வரை தற்போதைக்கு நீங்கள் எனது மடிக்கணினியை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? உங்களுடைய லேப்டாப்பு ரிப்பேர் ஆயிடுச்சு, அது ரெடி ஆகி வர்றது வரைக்கும் நீங்கள் வந்து என்னுடைய லேப்டாப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தான் இது. ஃபார் த டைம் பீயிங் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். யூ கேன் யூஸ் மை லேப்டாப் ஃபார் த டைம் பீயிங் அன்டில் யோர்ஸ் இஸ் ரிப்பேர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இதுவரை நன்றாக இருக்கிறது, இதுவரை நன்றாக இருக்கிறது. so far so good. ஓகேவா? so far so good. அதை எப்படி சொல்லலாம் பாருங்கள். எக்ஸாம்பிள், இந்த ஃப்ரேஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் எனது புதிய வேலையை தொடங்கி இருக்கிறேன், இதுவரை மிகவும் நன்றாக இருக்கிறது. அதாவது ஏதாவது ஒரு புது ஜாபுக்கு போயிருக்கீங்க, ஓகேவா? அதை கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், யாராவது கேட்குறாங்க, ஏய் புது வேலைக்கு போயிருக்கல்ல, அந்த வேலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதுக்கு தான் இந்த இது. நம்ம எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில், ஐ ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் மை நியூ ஜாப் அண்ட் so far so good. ஓகேவா? அண்ட் so far so good இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அது இதுவரை நன்றாக இருக்கிறது, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஐ ஹவ் just started my new job and so far so good. ஓகேவா? எல்லோருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஈஸியான ஃப்ரேஸ் தான் பார்த்துருக்கோம், டே டு டே லைஃப் யூஸ் பண்ணுறது தான். ஸோ வீட்டில் இருக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது பெரியவங்க யாருனாலுமே இதை கற்றுக்கலாம் ஈஸியாக. புரிகிற அளவுக்கு தான் நான் எல்லாமே கிளியராக தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் டீச் பண்ணியிருக்கிறேன். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பாருங்கள், பார்த்து பயனடைய உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சாப்டர் ஐ வில் ரிலீஸ் நெக்ஸ்ட் சாட்டர்டே. ஓகேவா? until then, this is Jos Nanda. Okay, bye, have a good day.